கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசுகின்ற ஒரு வார்த்தை, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் 2 மடங்கு ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. அல்லேலூயா. வாசிப்போம். ஏசாயா 61 7வது வசனம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 பலன் வரும். யாருக்கு போல? யோபுக்கு போல. யோபுக்கு எவ்வளோ வெட்கம் வந்தது பாருங்களேன். ஒரே நாளில் பிள்ளைங்க செத்தாங்க, மருமகன் செத்தான், மகன் செத்தான், ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் ஒரே நாளில் அடிச்சு போச்சு. அது மாத்திரம் இல்லை, வீடும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அவனும் அவன் மனைவியும் ஜீவனோடு இருக்காங்க, அவ்வளோதான். அவனுக்கு உண்டான எல்லாமே அழிந்து விட்டது. அதுபோல் பிஸ்னஸ்னால நொடிச்சு போய் இந்த வீடியோவை பார்த்து கொண்டே இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். பிஸ்னஸ்னால நொடிச்சு போய் ஒன்றுமே இல்லாதபடி எல்லாம் வாரி வெளிச்சு போயிடுச்சு. இனி எப்படி நாங்கள் தலை நிமிருவோன்னு நினைக்கிறீங்களா? முந்தின பிஸ்னஸை காட்டிலும் 2 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஆம் பிரியமானவர்களே, இதுக்கு யோபு எப்படி அந்த நிலைமையிலும் கர்த்தருடைய நாமத்தை தூசிக்காதபடி தேவனுக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டு, என் மாமிசமான கண்களினால் அவரை நான் பார்ப்பேன் என்று விசுவாசத்தோடு காத்திருந்தாரோ, அதே போல் நாமும் இருக்க வேண்டும். சூழ்நிலையை பார்த்துட்டு நிறையா பேர் பின்வாங்கி போயிடுவாங்க பெரியமானவர்களே. நான் இவ்வளோலாம் நான் படித்தேன், என்ன பண்ணேன், என் பிள்ளை இன்னைக்கு இப்படி இருக்கான், நான் கட்டி கொடுத்தேன், என் பொண்ணு வாழாமல் போயிட்டா, என் பிள்ளையை படிக்க வச்சேன், வேலை கிடைக்கல, ஆண்டவருக்குள்ளே இவ்வளவு. அதாவது மற்றவங்க முன்னத்தில் நாம் வெட்கப்பட்டு நிற்கும் நிலைமையாய் பிசாசானவன் காரியத்தை கொண்டு வருவான். யோபுக்கு அவன் தானே கொண்டு வந்தான், ஆண்டவராக கொடுத்தாரு? இல்லை. ஏன்னா அவன் எங்கே போய் நிற்கிறான்? தேவனுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கிறான், பெரும்சன் வாங்குறான். சன்மார்க்கன், ஆண்டவர் சொல்றாரு, சன்மார்க்கனும் அந்த பிள்ளையை நீ யோபுவுக்கு மேல் கண் வைத்தாயோ அப்படின்ற அளவுக்கு இருக்கிற ஒரு நல்ல மனிதனுக்கு இவ்வளவு நடந்தால் உங்களுக்கு எனக்கும் நடக்கிறதே அம்மாத்திரம். பிசாசு வருவான், நம்மளை வெட்கப்படுத்துவான். நிறைய பேர் பார்த்து சொல்லுவாங்க, ஏய் இவெல்லாம் ஆண்டவர்னு கோயிலுக்கு போனால் என்ன நடக்குது பாரு, எப்படி இருக்கா பாரு, இப்போ பாரு எப்படின்னு, உள்ளதும் போச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி வருவாங்க. அநேகர் நம்மளை வெட்கப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. இல்லை பெரிய மன்னர்களே, தாயின் கருவில் நம்ம முன்குறித்ததுனால தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் தான் நம்ம அழைத்தவர். எவர்களை அழைத்தாரோ அவர்கள் மாத்திரம்தான் தேவனிடத்தில் வர முடியும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த சாத்தானானவன் என்ன செய்கிறான்? இந்த காரியங்களை எடுத்து நம்மளை வெட்கப்படுத்தும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் உனக்கு வரும். இது பாருங்க, விரட்டப்பட்டு ஒரு ராஜா, ஆனால் அவர் விரட்டப்பட்டு காடுகளுக்குள்ள ஒளிந்து கொண்டு வெட்கத்தோடு அவர் என்ன செய்கிறாரு? போய்கொண்டே இருக்கிறார். உடுத்துறதுக்கு நல்ல உடுப்பு இல்லை, சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இல்லை. ஒரு நாள் போய் கதவை தட்டி என்ன செய்கிறாருன்னா கேட்குறாரு, ஏதாவது அப்பம் இருந்தால் கொடு, அந்த தேவ சமூகத்து அப்பங்கள், எனக்கு பசி, என்னோட ஆள்கள்லாம் பசியாக இருக்கிறாங்க, அந்த ஒரு நிலைமை, சாப்பாடு இல்லாத நிலைமை, தங்குறதுக்கு இடம் இல்லை. ஒருத்தட்ட போய் பைத்தியம் மாதிரி நடிக்கிறாரு. இப்படியெல்லாம் அவர் தெரிந்தாலும், வெட்கப்பட்டுற நிலைமையில் போனாலும், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், தாய் தகப்பன், உடைமைகள், ஆடு மாடு எல்லாத்தையும் எதிரிகள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அழுவதற்கு பலன் இல்லாத அளவுக்கு அவர் அழுகிறார். அந்த இடத்துல அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அவருக்கு திருப்பி கொடுத்து அவர் மனமகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு திரும்பி வர உதவி செய்தார். பிரியமானவர்களே, நம் தேவன் அற்புதர். நாம் நீதிமானாய் வாழும்போது நீதிமான் சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கும். நாம் நீதிமானாய் வாழும்போது நிச்சயமாக கர்த்தர் நம் வெட்கத்துக்கு பதிலாய் 2 மடங்கு பலன் வரும். நிச்சயமாக வரும். கஷ்டம் வராமல் இருக்காது. வெக்கம் அந்த நிலைமைகள்லாம் நமக்குள்ள வரத்தான் செய்யும்.
கிறிஸ்துவின் நிமித்தம் சிலுவை அனுதினம் சுமங்கன்றார்ல. அப்படியே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படியே மலர் படுக்கையில படுக்கிற வாழ்க்கையெல்லாம் அல்ல. ம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்தது தான். அதனுடைய சாட்சியா தான் ஆண்டவர் பாடுகளை சகித்தார். நமக்காய் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அது நமக்கு சாட்சியா இருக்குது. அதனால கிறிஸ்தவ வாழ்க்கையில வருகின்ற காரியங்கள் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது, நீதிமானா இருக்கும்போது அதை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் சொல்கிறார், வெட்கத்துக்கு பதிலாய் 2 மடங்கு பலன், 2 பலன் வரும். எதை இழந்தீர்களோ, எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டு நின்னீங்களோ, அங்க உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக வர்ஷிக்க பண்ணி உங்கள் தலையை உயர்த்துவார். இன்றைக்கு யாரெல்லாம் வெட்கப்பட்டு நிக்கிறோம், பிள்ளை மூலமா, தன் பிஸ்னஸ் மூலமா, இல்லை ஊழியத்தின் மூலமா சொல்லலாம். ஏய், நீ ஊழியம் ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் என்ன உனக்கு வருமானம் வருது? சொந்தமே பேசலாம். சொந்த மனைவி சொல்லலாம், புருஷன் சொல்லலாம், சொந்த பிள்ளைகள் சொல்லலாம். ஆண்டவரையே சொன்னாங்களே இயேசுவ, ஏய் நீ அற்புதம் பண்ணுறதா இருந்தால் போப்போ, நீ அங்கே போய் பண்ணு, பண்டிகை வருது அங்கே போ, இங்கேயே வந்திருக்கேன்னு கேட்டாங்கல்ல. ஆம் பிரியமானவர்களே, உண்மையிலேயே தேவன் நம் வெட்கத்தை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு, நம்ம வெளியே தலை கட்ட முடியாத அளவுக்கு கடனில் இருக்கீங்களா? ஐயோ என்னால் வெளியே போக முடியலை, கடன்காரனை என்னால் பார்க்க கூட முடியலை, நான் உள்ளே இருக்கேன், நான் வெளியூரில் இருக்கேன்னு போய் சொல்கிறேன், என் செல் நம்பர்லாம் நான் மாற்றிட்டேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலன் கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நம்பணும், விசுவாசிக்கணும். அவருக்குள் விசுவாசமாக இருந்து அவருக்காக நீங்கள் அவர் செய்கிற வேலைக்காய் நாம் காத்திருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக அவர் சொன்னது தான். அதிலிருந்து அவர் மாற மாட்டார். மனிதன் மாறுவான். அவர் கொடுத்த வாக்கை மாற்றவே மாட்டார். அவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் வெட்கத்திற்கு பதிலாக, யாரெல்லாம் அந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கின்ற வாக்கு, உன் வெட்கத்திற்கு பதிலாய் 2 மடங்காய் பலன் வருகிறது. விசுவாசத்தோடு இந்த வசனத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள். இந்த கொடுத்த வார்த்தையை விசுவாசியுங்கள், நம்புங்கள். இன்னும் அதிகமாய் தேவனை அறிகிற அறிவில் வளருங்க. அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நில்லுங்க. எனக்கு என் வெட்கத்தை ஆண்டவர் மாற்றுவார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். வெட்கப்பட்டு போவதில்லை ஏசையா, நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை ஏசையா, வெட்கப்பட்டு போவதில்லை ஏசையா, நாங்க வெட்கப்பட்டு போவதில்லை ஏசையா, உம்மோட பிள்ளைகள் நாங்கய்யா, மாசில்லா இரத்தத்தாலே மீட்டு கொண்டவரே, மறுபடி எங்களை பிறக்க வைத்தீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய சொந்த இரத்தத்தினால, மாசில்லாத இரத்தத்தினால நாம் பிறந்திருக்கிறோம். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் பிள்ளைங்களுக்கு தான் அந்த சுதந்திரம். கவலைப்படாதீங்க. நிச்சயமாக இந்த வெட்கத்துக்கு பதிலால் 2 மடங்கு பலன் உங்களை தேடி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ண போகிறார். அவர் சாட்சியாய் நிறுத்துவார். God bless you.